யாழ்ப்பாணத்தில் இரட்டை குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பாகவும் உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவனுக்கு ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாகவும் அது மட்டுமல்லாது மிகவும் கோர சம்பவம் ஒன்று எமது நாட்டில் அரங்கேறியுள்ளது. தாய் மற்றும் மகன் மீது அசிட் தாக்குதல், தாய் மரணமடைந்த சம்பவம் தொடர்பாகவும் தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். நான் உங்கள் டிலக்ஷி. ஜாழ் பருத்தித்துறையில் காணப்படுகின்ற ஹார்ட்லி கல்லூரிக்கு உயர்தர பரீட்சை எழுதுவதற்காக சென்ற மாணவன் துவிச்சக்கர வண்டி நிறுத்தும் இடத்தில் நிறுத்திய போது அங்கு காணப்பட்ட பாம்பு இம்மாணவனை கடித்துள்ளது. அதனை அடுத்து இந்த மாணவனை நோய் காவுகை வண்டியின் ஊடாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் மாணவனுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வைத்தியர்கள் அந்த மாணவனுக்கு உடனடியாக சிகிச்சை அளித்து அதே நாளிலே பரீட்சை எழுதுவதற்கும் மாணவனை மீண்டும் பாடசாலையில் அனுமதித்துள்ளார்கள். இந்த மாணவன் மருத்துவரின் கண்காணிப்பின் கீழேயே இந்த பரீட்சை எழுதுவதாகவும் தெரிய வந்துள்ளது. அதேபோல் ஜாழ்ப்பாணம் பொது வைத்தியசாலையில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஏற்கனவே பெண் குழந்தையானவள் இறந்த நிலையில் ஆண் குழந்தையும் நேற்றைய தினம் இறந்துள்ளது. இது தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். இந்த சம்பவமானது ஜாழ்ப்பாணத்தில் இளவாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அதாவது கடந்த 9 மாதங்களுக்கு முன்னர் பிறந்த இந்த இரட்டை குழந்தைகளில் கடந்த ஏப்ரல் மாதம் பெண் குழந்தையானது இறந்துள்ளது. அதனை அடுத்து நேற்றைய தினம் இந்த ஆண் குழந்தையும் இறந்துள்ளது. இந்த குழந்தையானது வாந்தி எடுத்ததை அடுத்து குழந்தை மயக்கம் அடைந்துள்ளது. விரைவாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் இந்த குழந்தையானது ஏற்கனவே இறந்துள்ளது என்று வைத்தியர்களால் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் ஏன் இவ்வாறு இந்த இரட்டை குழந்தைகளும் இறந்துள்ளார்கள் என்பது தொடர்பாக குழந்தைகளினுடைய மரணத்தில் சந்தேகம் ஏற்படவே குழந்தை தொடர்பான மரண விசாரணையும் இடம்பெற்று வருகின்றது. அதாவது இந்த குழந்தைக்கு ஏதேனும் நோய் காணப்படுகின்றதா அல்லது ஏன் இந்த இரட்டை குழந்தைகளும் இறந்துள்ளார்கள் என்பது தொடர்பான விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இறுதியாக பார்க்க போகின்ற விடயம், அதாவது மிகவும் கொடூரமான சம்பவம். அதனை கேட்கும் போதே மனது மிகவும் வேதனை அடைகின்றது. இந்த சம்பவமானது நேற்றைய தினம் இரவு, அதாவது அயகம பகுதியிலேயே இடம்பெற்றுள்ளது. தாய் மற்றும் மகன் மீது அசிட் தாக்குதல். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் மகன் மற்றும் தாயினை அயகம பகுதியில் காணப்படும் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார்கள். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி தாயானவர் உயிரிழந்துள்ளார். இந்த அசிட் தாக்குதலுக்கான காரணம் அயலவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான மோசமான செயல்கள் நம் நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டே காணப்படுகின்றது. இதற்கு ஒரு தீர்வு என்பதே கிடையாது. அதாவது காலமாக இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் எமது நாட்டில் அரங்கேறியுள்ளது. இதனை கேட்கும் போது மிகவும் மனது வேதனை அடைகின்றது. அதாவது அசிட் தாக்குதல் என்பது அந்த தாய் எவ்வளவு வேதனை அடைந்து இறந்திருப்பார் என்பதை அனைவருமே யோசிக்க வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களுக்கு மிகவும் மோசமான தண்டனையை வழங்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் கொலை தீர்வாக அமையாது. இவ்வாறான சம்பவங்களை தவிர்த்து சிறந்த ஒரு நாடை உருவாக்குவோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.